இந்த மாலை ஆராதனையில் நம்ம ஆசீர்வாதமான வார்த்தை என்கிற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதமான வார்த்தை ஐந்தாவதாக பேசுகிறேன். ஆதி ஆகமத்திலிருந்து தொடங்கி தேவன் மனுஷனுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது. யார் கண்டாரா? பிலேயாம். அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அவர் இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவரே கிடையாது. அவர் வேற ஒரு தேசத்தை, மீதியான் தேசத்தை சேர்ந்த ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அவர் என்ன கண்டாருங்களா? கர்த்தரை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று கண்டார். எப்படி கண்டார்னா, அந்த தீர்க்கதரிசியை பாலாக் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜா கூலி கொடுத்து கொண்டு வரான். எதுக்கு கூலி கொடுத்து கொண்டு வரான்? நீர் எனக்காக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் அப்படின்னு கொண்டு வரும்பொழுது அந்த தீர்க்கதரிசி சாபம் போட பார்க்குறாரு. சாபம் போட பார்த்தா 2 முறை முயற்சி பண்ணார். கர்த்தர் சபிக்கவே விடலை. அப்புறம் இந்த பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சு போச்சு. என்னன்னு தெரிஞ்சு போச்சு? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னு அவர் தெரிந்து கொண்டார். அதனால தான் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முன் செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் நேர ஜனங்கள் என்ன பண்றாரு? ஆசீர்வதிச்சிட்டாரு. நான் சொல்லுகிறேன், உங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய சித்தம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது தேவனுடைய சித்தம். நீங்கள் உங்களை போட்டு குழப்பிக்கவே கூடாது. ஆசீர்வாதம்னா என்ன? இன்னைக்கு ஆசீர்வாதத்தை குறித்து நிறைய தவறான கருத்துக்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நிறைய இடத்துல ஆசீர்வாதம் பிரசங்கங்கள் தவறு, செழிப்பின் உபதேசம் தவறு. ஓகே, ஆசீர்வாதம்லாம் தப்புன்ற அளவுக்கு கிறிஸ்தவனுக்கு போதிக்கப்படுகிறது. ஆசீர்வாதம்னா என்ன தெரியுங்களா? தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு நன்மையும் ஆசீர்வாதத்திலிருந்து தான் வருகிறது. ஒரு மனுஷனுக்கு தேவன் ஒரு நன்மையை கொடுக்கணும்னா ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு அதிலிருந்து தான் நன்மையை கொடுப்பார ஒழிய ஆசீர்வாதத்தை கொடுக்காமல், ஆசீர்வதிக்காமல் நன்மையை அவனுக்கு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதே பிரியம். அதை நம்ம மறக்கவே கூடாது. சரி, தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஐந்தாவதாக நம்ம எதை பார்க்கலாம்னா, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்தை வாசித்து அதிலிருந்து நாம் போகலாம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அல்லேலூயா. இப்போ என்னன்னா, தேவன் என்ன பண்ணுறாருன்னா, தேவனாகிய கர்த்தர் எல்லா மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் எப்படி செஞ்சார்னா மண்ணினால் செஞ்சாராம். எதில் செஞ்சாராம்? சிங்கத்தை மண்ணால் செஞ்சது ஆதாம் கிட்ட காட்டுறாரு. இதுக்கு என்ன பேர் வைக்க போகிறோம்? ஆதாம் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி கேட்குறாரு, நீ தான்ப்பா பேர் வைக்கணும். நீ தான் என்ன பண்ணணும்? பேர் வைக்கணும். எதுக்கு? யானைக்கு, சிங்கத்துக்கு, புலிக்கு, கரடிக்கு. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பூச்சிகள், எவ்வளோ இனங்கள் இருக்குதுங்க. 1 2 கிடையாது, ஏகப்பட்டது. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா காட்டுறாரு. இது என்னப்பா, இதுக்கு என்ன பேர் வைக்கிற? காக்கா. சரி போ, நீ காக்கா. இதுக்கு என்ன பேர் வைக்கிறப்பா? கொக்கு. சரி, நீ கொக்கு போ. இதுக்கு என்ன பேர் வைக்கிற? சேவல். நீ சேவல் போ. இதுக்கு என்ன பேர் வைக்கிற? டைனோசர். நீ டைனோசர் போ. இதுக்கு என்ன பேர் வைக்கிற? பல்லி. இதுக்கு என்ன பேர் வைக்கிற? மரவட்டை போ. இதுக்கு என்ன பேர் வைக்கிற? பூரான். போ. எல்லாம்
எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்த எல்லாவற்றையும், எல்லா காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், தண்ணியில் இருக்கிற மீனெல்லாம் கூட டிசைன் பண்ணி அதை வந்து காட்டுறாரு. இதுக்கு என்ன பேர் வைக்கிற? சொரா. நீ இனிமேல் உன் பேர் என்னது? சொரா போ. இது பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. திமிங்கலம். நீ உன் பேர் இனிமேல் என்னது? திமிங்கலம் போ. எல்லாத்துக்கும் பேர் வைக்கிற அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்தா தெரியுங்களா? ஆதாம் கிட்ட கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பேர் வச்சு யாரு? தேவன். முதல் அதிகாரத்தில் பேர் வச்சு யாரு? தேவன். எல்லாவற்றையும் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் என்ன பண்ணாரு? பேர் வச்சாரு. இது பகல் என்று பேர் வச்சாரு, இரவுன்னு பேர் வச்சாரு, சூரியன் பேர் வச்சாரு, சந்திரன் பேர் வச்சாரு, நட்சத்திரங்கள்னு பேர் வச்சாரு. முதல் அதிகாரத்தில் தேவன் பேர் வச்சாரு. ரெண்டாவது அதிகாரத்தில் பேர் வைக்கிற அந்த ஒரு கிருபையை, பேர் வைக்கிற ஒரு பாக்கியத்தை யாருக்கு கொடுத்துட்டாரு? ஆதாமுக்கு கொடுத்தாரு. நம்ம மறந்தே போகக்கூடாது. நம் தேவன் வந்து ஒன் மேன் ஷோ கிடையாது. நம்ம தேவன் வந்து நான் செய்வேன், நீங்களாம் எனக்கு அடிமையாக இருக்கணும்னு சொல்கிறவர் கிடையாது. உலகத்தில் எல்லா தெய்வங்களும் என்ன பண்ணணும்னா அது செய்யும், மனுஷங்களாம் என்ன இருக்கணும்? அடிமையாக இருக்கணும். அதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நமக்கு சம உரிமை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. நமக்கு என்ன பண்ணுறாரு? சம உரிமை கொடுக்கிறாரு. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் படித்து பாருங்க. இங்கே பூமியில் தான் நம்ம வந்து இப்படி சொல்கிறோம் அப்படி சொல்கிறோம். பரலோகத்தில் போனீங்கன்னா ஒரு சிங்காசனம் இருக்க கண்டேன். இந்த நோவா பற்றி படிக்கும் போது காட்டினேன். வானவில் பற்றி படித்தோம். வானவில் பரலோகத்தில் இருக்குதுன்ட்டு பார்க்குறத, காட்சி பார்க்குறத நம்ம படிக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்காசனத்தின் நடுவில் தேவன் வீற்றிருக்கிறார், இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 24 சிங்காசனங்கள் இருக்கிறது. அந்த 24 சிங்காசனத்தில் 24 மூப்பர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். 24 மூப்பர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவ தூதர்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள். தேவ தூதர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னும் அநேக காட்சிகளை நீங்கள் பைபிளில் படிச்சீங்கன்னா தேவ தூதர்கள்லாம் நின்று இருக்கிறாங்க. ஒரு ஏசாயா சொல்கிறாரு, ஒரு தேவ தூதனை பார்த்தேன், 6 சிறகுகள் இருக்கிறது. எத்தனை சிறகுகள் இருக்கிறது? 6 சிறகுகள். முதல் இருக்கிற 2 சிறகுகளினால் முகத்தை மூடி, அடுத்த 2 சிறகுகளினால் உடலை மூடி, அடுத்த 2 சிறகுகளினால் கால்களை எல்லாம் மூடி என்ன சொல்றாங்க? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆனா அப்படிப்பட்ட பரலோகத்தில் மனுஷனை தேவன் என்ன பண்ணி வச்சிருக்கார் தெரியுங்களா? சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க தேவன் உங்களையும் மற்றவர்களையும் நேசிக்கிறதுக்குள்ள வித்தியாசம். தேவன் இந்த உலகத்தில் அவர் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் விட மனுஷனை தான் அதிகமாக நேசிக்கிறார். தெரியுங்களா உங்களுக்கு? மனுஷனுக்காக தான் அவர் இறங்கி வந்தார். பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்து சிலுவையில் தொங்குனதுக்கு காரணம் சிங்கத்துக்காக இறங்கி வரல, யானைக்காக இறங்கி வரல, புலிக்காக இறங்கி வரல, இல்லை கரடிக்காக இறங்கி வரல, வேற ஏதோ திமிங்கலத்துக்காக இறங்கி வரல, பெரிய ஜீவன் அப்படின்றதுக்காக இறங்கி வரல. யாருக்காக இறங்கி வந்தார் தெரியுங்களா? மனுஷர்களுக்காக தான். அவர் யாரை நேசிக்கிறார்? மனுஷர்களை தான் நேசிக்கிறார். ஏன் மனுஷர்களை நேசிக்கிறார் அப்படின்னா பாருங்க, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனம். ஏன் மனுஷனை நேசிக்கிறாரு அப்படின்னா, தேவன் மனுஷன் உண்டாக்குவதற்கு முன்னாக அவர் பேசுகிற சொல்லுகிற வார்த்தை, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. தேவன் யாருடைய சாயலாக மனுஷனை யாரை சிருஷ்டித்தாரு? அவருடைய சாயலாக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். எதையும் அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கல. சூரியன் எடுங்க, சூரியன் மகா பெரிய சுடர். அவர் வந்து பெரிய சுடர் சொல்லுது, வேதம் சொல்லுது பெரிய சுடரை உண்டாக்கினார். பெரிய சுடர். சூரியனை குறித்து ஆராய்ச்சி பண்றாங்க, ஆச்சரியப்படுறாங்க. ஆனா சூரியனை அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கல. நிலாவை எடுங்க,
நிலாவை அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கல. நட்சத்திரங்கள்லாம் எடுங்க, அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கல. தங்கம், வைரம், வைடூரியம், மாணிக்கம், விலையேற பெற்ற கற்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கல. காட்டு மிருகங்கள் எவ்வளவோ இருக்குது, ஒன்று கூட அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கல. நாட்டு மிருகங்கள் ஒன்று கூட அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கல. ஊரும் பிராணிகள், நீர்வாழ் ஜந்துக்கள் எதையுமே அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கல. ஒரே ஒருத்தரை தான் அவருடைய சாயலாக சிருஷ்டித்தார். உங்களையும் என்னையும் தேவன் அவருடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா! எவ்வளோ பெரிய பாக்கியம்! இந்த தேவனை நாம் வணங்க வேண்டும், இந்த தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனோடு உறவாட வேண்டும், தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும், தேவனோடு நல்ல நம்ம எப்படி இருக்கணும், நல்ல எப்பவுமே அவரை பற்றிய சிந்தனை நமக்கு இருக்கணும். ஏன்னா தேவன் அவருடைய சாயலாக மனுஷனை உண்டாக்கினார். அந்த வசனம் சொல்லி பாருங்க, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் சொல்லிட்டு அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அல்லேலூயா! என்ன சாயலை சிருஷ்டித்தாரா? அவரை போலவே உங்களை வச்சிருக்கிறாராம். இந்த உலகத்தில் தெரியுங்களா, தேவனுடைய தன்மைகள்லாம் உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான்னா, நீங்கள் அதை அறிந்து கொள்ளாத படிக்கு தடுக்கிற வேலை தான் பிசாசுடைய வேலை. சொல்லப்போனால் நீங்கள் ஒரு கடவுள் மாதிரி உண்டாக்கி வச்சிருக்கிறார். அவரை போல அவருடைய சாயல்னா அவர் கடவுள்னா அப்போ நீங்கள் யாரு? சொல்றதுக்கே பயமா இருக்குது. மனசு ஏற்றுக்க மாட்டேன்து, இந்த மனசு ஒத்துக்க மாட்டேன்து. அவர் கடவுள்னா அவருடைய சாயலில் இருக்கிற நானும் ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்றதுக்கு மனசு என்ன பண்ண மாட்டேன்து, ஒத்துக்க மாட்டேன்து. அது எப்படி பாஸ்டர், என்னதான் இருந்தாலும் நான் கடவுள்னு சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும் பாஸ்டர், அதெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு நம்ம போயிடுவோம். அது நம்முடைய மனது பலவீனமான மனசு. நம்முடைய மனசில் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவமோ அதை ஏற்றுக்கொள்ளுகிற தன்மையும் இல்லை. நம்ம மனசு ரொம்ப பலவீனமாயிடுச்சு. ஏன் பலவீனமாயிடுச்சு அப்படின்னா, நிறைய காரியங்கள் கேட்டு 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 நிறைய பழைய புளிச்ச மாவுலாம் உள்ளே போயிருக்குது. பழைய புளிச்ச மாவுலாம் உள்ளே போய் இது என்ன பண்ணிடுச்சு, ஒரு புது மாவை போட்டால் கூட அதையும் புளிக்க வச்சிடுது. புதுசாக ஒரு மாவை எடுத்துகிட்டு வந்து போட்டால் கூட என்ன பண்ணிடுது, கொஞ்ச நேரத்தில் புளிப்பாக்கிடுது. ஏன்னா நிறைய புளிப்பு மாவு உள்ளே இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், வசனம் தான் நம்மளுக்கு முக்கியம். இவங்க பேசுகிறாங்களா அவங்க பேசுகிறாங்களான்னு முக்கியம் இல்லை, யார் பேசுகிறார்கள் முக்கியம் இல்லை, வசனம் என்ன சொல்லி இருக்கிறது அதுதான் முக்கியம். வசனம் என்ன சொல்லுது, தேவன் அவர்களை பாருங்க தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அல்லேலூயா! அடுத்தது பாருங்க, வெறும் ஆணை மட்டும் இல்லை, ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்போ ஆணையும் பெண்ணையும் எப்படி தான் சிருஷ்டித்தார்னா தேவ சாயலில் சிருஷ்டித்தார். அல்லேலூயா! எப்படி வைக்கிறார்னா, தேவன் அவர் பரலோகத்தில் கடவுளாக இருக்கிறாரு, இந்த பூமியை உண்டாக்குனாரு. இந்த பூமியை உண்டாக்கி மனுஷ கையில் கொடுத்து மனுஷங்கிட்ட சொல்லிட்டாரு, எப்பா நீ தான் பேர் வைக்கணும், நீ தான் என்ன பண்ண எல்லாத்தையும், நான் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் நீ தான் இந்த பூமியில் செய்யணும். அவர் செய்ய வேண்டியதெல்லாம் யார் தான் செய்யணும், நாம் தான் செய்யணும். சேம் பிரின்சிபல் தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அப்படி தான். இயேசுவை ஏற்றுக்கணுங்களுக்கு இயேசு என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சுட்டு போயிட்டாரு. இப்போ உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் தான் செய்யணும். என்ன செய்யணும், நீங்கள் தான் கடவுள் மாதிரி வச்சிருக்காரு உங்களை. கடவுள் எப்படி உண்டாக்குனாரு, போகணும் ஆதியாகமம் 1:1 போகணும். எப்படி உண்டாக்குனாரு, ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது இல்லை, அது யோவான் 1:1 ஆதியாகமத்தில் ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ தேவன் என்ன பண்றாரு பாருங்க, பூமியில் என்னென்ன இருக்குது, இருள் இருக்குது, ஆழம் இருக்கிறது, ஜலம் இருக்கிறது, வெறுமை இருக்கிறது,
தேவன் இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணாருங்க? அவர் வந்து நின்று என்ன பண்ணார்? அங்கே பார்க்கணும். என்ன பண்ணார்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தார். எதிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்தார்? ஆமா, வெறுமையிலிருந்து தான் இந்த உலகத்தை கொண்டு வந்தார். இருளிலிருந்து தான் வெளிச்சத்தை கொண்டு வந்தார். புரியுதுங்களா? எதெல்லாம் ஆப்போசிட்டா இருக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணார்னா மைனஸ் எல்லாம் பிளஸ்ஸா மாத்தினார். எப்படி மாத்தினாரு? அவர் தமது வார்த்தையை பேசி. அப்போ ஆண்டுடைய பிள்ளைகள் கூட உங்க வாழ்க்கையில நீங்களும் ஒரு கடவுள் மாதிரி தான். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா வெறுமையும் எல்லா இருள்களையும் சரி பண்றதுக்கு, எல்லா ஒழுங்கின்மையும் சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்? மக்கள் என்ன பண்றாங்க தெரியுங்களா? இதெல்லாம் சரி பண்றதுக்கு பல நாட்கள் உபவாசம் இருக்கிறார்கள். இதெல்லாம் சரி பண்றதுக்கு என்ன பண்றாங்க? சில பேர் 3 நாள் உபவாசம், சில பேர் 5 நாள் உபவாசம், சில பேர் 7 நாள் உபவாசம், சில பேர் 40 நாள் உபவாசம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் இருந்தால் தான் இந்த வெறுமை, இந்த இருள், இது போல ஒழுங்கின்மையெல்லாம் என்ன பண்ணும்? சரியாகும். உபவாச ஜபம் நல்லது தான், தப்பு கிடையாது. அது வந்து தேவனோடு நீங்கள் கிட்டி சேர, உங்கள் ஆத்மாவுக்கு ஒரு பலன் கொடுக்க அது உதவியாக இருக்கும். உபவாச ஜபம் ஒரு நாள் அது வேஸ்ட்டு கிடையாது. உபவாச ஜபம் நல்லது தான். ஆனால் கவனிங்க, அது தேவன் வந்து இந்த ஒழுங்கின்மை, வெறுமை, இருளெல்லாம் சரி செய்ய தேவன் உபவாசம் இருந்து சரி பண்ணல. ஹலோ, தேவன் உபவாசம் இருந்தாரா? பூமியெல்லாம் ஒழுங்கின்மையாக இருக்குது, பூமியெல்லாம் வெறுமையாக இருக்குது, பூமியெல்லாம் இருளாக இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன்? 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன் அப்படின்னு தேவன் உபவாசமாக இருந்தார்? ரொம்ப சிம்பிளாக கவனிங்க, தேவனுடைய வழிகள் ரொம்ப இலகுவானது. தேவனுடைய வழிகள் ஈஸி வே, கர்த்தருடைய வழிகள் ஈஸியான வழி. ஆனால் மனுஷனுடைய வழிகள் ஹார்டு வே, கஷ்டமான வழி. மனுஷன் எப்பவுமே பாருங்க, அவன் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு அவன் யோசிக்கிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் யோசிப்பான். எப்பவுமே மனுஷன் பாருங்க, அப்போதுலேருந்தே இருக்கிறான். என்ன பண்ணுறான்? பெரிய வேல் எடுத்து இவ்வளோண்டு வாயில் குத்திக்கிறான். அவன் ஏன் குத்திக்கிறான்னா, அவன் கஷ்டமாக யோசிக்கிறான். அவனா யோசிக்கிறான், இப்படிலாம் நான் கஷ்டப்பட்டாதான் கடவுள் எனக்கு என்ன பண்ணோம்? உதவி செய்யும், என் பிரச்சனையை தீரும், என் போராட்டம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனா யோசிக்கிறான். மனுஷனுடைய வழி அது. இப்படி பண்ணணும், செருப்பு இல்லாமல் நடக்கணும், முள்ளு மேலே நடக்கணும், நெருப்பு மேலே நடக்கணும், ஆணி செருப்பு, என்னது ஆணி செருப்பு வாங்கி வச்சு அதில் போட்டு நடக்கணும், 40 நாள் விரதம் இருக்கணும். இதெல்லாம் வந்து மனுஷனுடைய வழிகள். எப்பவுமே மனுஷனுடைய வழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நீங்கள் நிம்மதியே அடைய முடியாது. நீங்கள் நிம்மதியே அடையவே முடியாதுங்க. சொல்லுவாங்க தெரியுங்களா, ஜான் ஏறினா முழம் சறுக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. மனுஷனுடைய வழிகள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, யாரோ ஒரு சிலர் ஊழியக்காரங்க கூட செய்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன். நல்ல ஊழியக்காரங்கள்லாம் கூட இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க. சில ஊழியக்காரங்களாம் பார்க்கும்போது, ஒரு ஊழியக்காரர் குறித்து கேள்விப்பட்டார். அவர் கல்யாணம் பண்ணிவிட்டு மனைவியை தொடாமலே வாழ்ந்தாராம். கல்யாணம் பண்ண மனைவியை தொடாமலேயே வாழ்ந்தாராம். என்னன்னா, பைபிளில் பவுல் ஒரு இடத்துல எழுதும் போது எழுதுறாரு, என்ன எழுதுறாரு? வேலை செய்யாமல் சாப்பிட எங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் இல்லையா? என்னது? வேலை செய்யாமல் சாப்பிட எங்களுக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா? அப்படின்னா எல்லா ஊழியக்காரங்களும் என்ன பண்ணுறாங்க? வேலையே செய்யல, ஆனால் என்ன பண்ணுறாங்க? வர்ற காணிக்கையில் சாப்பிட்றாங்க. ஆனால் பவுலோடு கூட இருந்த கூட்டம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தேவைக்காக கூடார தொழில் செஞ்சார். அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய ஊழியக்காரங்க, அவருடைய பெல்ட்டை எடுத்துன்னு போய் போட்டால் வியாதி சுகமாகுது, பேய் ஓடுது. அவருடைய கர்ச்சிப்பை எடுத்துன்னு போய் போட்டால், டவலை எடுத்துன்னு போய் போட்டால் வியாதி சுகமாகுது, பேயெல்லாம் ஓடுது. எதில்? அவர் பெல்ட்டை எடுத்துன்னு போய் போட்டாலுமே பேய் ஓடுது. கர்ச்சிப்பு, டவல், துண்டு, அவர் யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் எடுத்துன்னு போய் பிசாசு பூச்சிங்க மேலே போட்டால் அதெல்லாம் ஓடி போயிடுது. வியாதியாக இருக்க மேலே போட்டால் வியாதி சுகமாகுது. பெரிய அப்போஸ்தலன், நீங்கள் ஏதோ சின்ன அப்போஸ்தலன் நினச்சிடாதீங்க, அவர் பெரிய அப்போஸ்தலன். இந்த பரிசுத்த வேதத்திலேயே புதிய ஏற்பாட்டில் அதிகமான நிருபங்களை எழுதினவர் அவர் தான்.
ரோமர் பவுல் எழுதிருந்து, 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் பவுல் எழுதிருந்து, கலாத்தியர் அவர் தான் எழுதினார், எபேசியர் அவர் தான் எழுதினார், பிலமோன் அதான் அவர் தான் எழுதினாரு. புரியுதுங்களா? கொலசேயர் அவர் தான் எழுதினாரு. 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் பவுல் எழுதிருந்து தான். தீமோத்தேயு பவுல் எழுதிருந்து தான். எவ்வளோ புஸ்தகம் இருக்குது தெரியுங்களா? பவுல் எழுதின புஸ்தகங்கள் அவ்வளோ இருக்குது புதிய ஏற்பாட்டில். அவ்வளோ புஸ்தகங்கள் எழுதின பவுல் எப்படி வாழ்ந்தார்னு சொல்கிறாரு. அதாவது வேலை செய்யாமல் சாப்பிட எங்களுக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் அதிகாரம் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் அதிகாரம் இருக்குது. ஆனால் நாங்கள் ஏன் வேலை செய்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எங்கள் பாரத்தை உங்கள் மேல் சுமத்தாதபடிக்கு நாங்கள் எங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்து சாப்பிடுகிறோம். அல்லேலூயா. பவுல் அப்படி சொன்னார். அப்படி சொன்ன பவுல் தான் சொன்னார், திரும்பவும் அதை சொல்லும் போதே சொல்கிறாரு, சகோதரியாகிய மனைவியை கூட்டி கொண்டு திரிய எங்களுக்கு மாத்திரம் அதிகாரம் இல்லையான்னு கேட்டார். என்ன கேட்டார்? சகோதரியாகிய மனைவியை. கவனிங்க, இதுதான் அந்த ஊழியக்காரர் தன் மனைவியை தொடாமல் இருந்ததுக்கு ஒரு காரணம் என்னன்னா இந்த ஒரு வேர்டு தான். பவுல் என்ன எழுதுறாரு? சகோதரியாகிய மனைவியை கூட்டி கொண்டு திரிய எங்களுக்கு மாத்திரம் அதிகாரம் இல்லையான்னு கேட்டார். அவர் யாரை சொல்கிறாரு? பேதுரு சொல்கிறாரு. மற்ற அப்போஸ்தலர்கள்லாம் சொல்கிறாரு. மற்ற அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்க மனைவிகளெல்லாம் ஊழியங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? கூப்பிட்டுன்னு போகிறாங்க. எங்கே ஊழியத்துக்கு போனாலும் பேதுரு அவர் ஒய்ஃப் என்ன பண்ணுறாரு? கூப்பிட்டு போகிறாரு. மற்ற அப்போஸ்தலர்கள் அவங்க ஒய்ஃபுங்களை கூப்பிட்டு ஊழியத்துக்கு போகிறாங்க. இப்போ அவங்க ஒய்ஃபை இவர் சொல்லும் போது எப்படி உச்சரிக்கிறாரு? சகோதரியாகிய மனைவி. சகோதரின்றது யாரு? எனக்கு சகோதரி. மனைவின்றது பேதுருக்கு மனைவி. அந்த ஸ்லாங்கில் அவர் சொன்னார். ஆனால் அந்த காலத்தில் இதை என்ன சொல்லிட்டாங்கன்னா, மனைவியே யார் தான்? சகோதரி தான். அதனால் நான் சகோதரியை தொட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஊழியக்காரங்க சென்னையில் மிகப்பெரிய சபை. அந்த சபை உடஞ்சி இன்றைக்கி பல துண்டுகளாக போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் அந்த சபை இருக்குது. ஆனால் மிகப்பெரிய சபை தெரியுங்களா? அந்த சர்ச்சில் எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பாங்க. ஆமாம், சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. பாஸ்டர் பேர்லாம் சொல்ல விரும்பலை நான். தெரியுங்களா? பெரிய சபை. இன்றைக்கும் அந்த சபை பேரில் கவனிங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மூலை முடுக்குகளையும் கிளை சபைகள் இருக்குது. அவ்வளோ பெரிய சபை. பாஸ்டர் கல்யாணம் பண்ணி மனைவியை தொடாமலே கடைசி வரைக்கும் வாழ்ந்து கடைசியாக செத்தும் போனார். ஆனால் அவர் சொன்ன அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, சகோதரின்றவ யார்? மனைவி. மனைவி தான் சகோதரி. அதனால் நான் என்ன பண்ண மாட்டேன், சகோதரியை தொட மாட்டேன் அப்படின்னு வாழ்ந்து முடிச்சிட்டார். காரணம் என்ன அப்படின்னா, பிசாசுடைய பெரிய தந்திரமே என்னன்னா, தேவன் அவரை போல நம்மளை வச்சிருக்கிறதுன்றதுல குழப்புறது தான் பெரிய விஷயம். நம்மளை ஏதாவது குழப்பி எங்கேயாவது ஏதாவது செய்ய வச்சு கெடுக்கிறது தான் அவன் வேலையை ஒழிய தேவனுடைய காரியங்களை சரியாக நமக்கு கற்றுக் கொடுக்கவே விட மாட்டான். நம்மளை கற்றுக்கவே விட மாட்டாங்க. அவன் எப்பவுமே என்ன பண்ணுவான்? ஃபஸ்ட்டு ஆதாம் ஏவாளை எப்படி ஏமாத்தினான்? இங்கே வசனம் சொல்லுது, தேவன் ஆதாமையும் ஏவாளையும் யாருடைய சாயல் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு? தேவனுடைய சாயலில் தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்கி வச்சிருக்காரு. ஆனால் இவன் பிசாசு என்ன பண்ணான்? ஆதாம் கிட்டேயோ ஏவாள் கிட்டேயோ என்ன பண்ணான்? வாங்க 3வது அதிகாரத்தில் போகலாம். பாருங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 5வது வசனம். 5வது வசனம் பாருங்க. பிசாசு ஏவாள் கிட்ட பேசுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு என்ன பேசுகிறான்? நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே, எதை தேவன் கொடுத்தார், எல்லா பழமும் கொடுத்தார் சாப்பிடுனார, அது பேசல. எந்த பழத்தை தேவன் சாப்பிட வேணான்னு சொன்னாரோ அந்த பழத்தை குறித்து பேசுகிறான். ஏன் தேவன் இந்த பழத்தை சாப்பிட வேணான்னு சொன்னார்? அதை கொடுக்கறதுக்கு தேவனுடைய விருப்பமே இல்லை. தேவன் ஒரு டைம் வச்சிருக்கிறாரு. ஹலோ, ஆதாமுக்கு இந்த பழத்தை கொடுக்கறதுக்கு ஒரு காலம் வைத்து இருக்கிறாரு ஒழிய, அதனால்தான் அவர் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. இதை கொடுக்கவே கூடாதுன்னா அவர் என்ன பண்ணிருக்க மாட்டார்? உண்டாக்கியே இருக்க மாட்டார். தேவன் இந்த பழத்தை புசிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறார். ஆதாமுக்கு, ஏவாளுக்கு, எல்லாத்துக்குமே ஒரு டைம் வச்சிருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்திலே எல்லாத்துக்கும் டைம் வைக்கிறாங்களா வைக்கலீங்களா? உங்கள் பிள்ளைங்கள 2 வயசுல எடுத்து போய் ஸ்கூலில் சேர்த்து பாருங்க, சேர்த்துப்பாங்களா? என்ன சொல்கிறாங்க? நோ 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 நோ. இப்போல்லாம் பரவாயில்ல, 3 வயசுல 3 வயசில் சேர்த்துக்கிறாங்க. நாங்களாம் பசங்களாக இருக்கும்போது இந்த கையை இந்த காதை தொடணும். கை காதை தொட்டால் தான் ஸ்கூல்லேயே சேர்த்துப்பாங்க. இந்த கை காதை தொடலன்னா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இவன் ரொம்ப குட்டி பையனாக்குறான் போயிடு
அப்படின்ட்டு. அப்போ யோசித்து பாருங்க. அப்போது ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு மனுஷங்க என்ன வச்சுக்கிறாங்க? டைம் வச்சுருக்கிறாங்க. இல்லை, எல்லாத்துக்குமே டைமு. கொடுக்குற சாப்பிட்ற சாப்பாட்டு கூடங்க ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உணவு. பிறந்த குழந்தைக்கு நாளைக்கே சிக்கன் வாங்கி கட்லெட் வாங்கிலாம் ஊட்டுறது கிடையாது. குழந்தைங்க என்ன கொடுக்குறோம்? பால் தான் கொடுக்குறோம். அது கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர கொஞ்சம் பிஸ்கெட்டை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் விட்டு பார்க்குறோம். சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குது, ரியாக்ஷன் பார்க்குறோம். ஒத்துக்குச்சா? ஓகே. அப்புறம் வேறு கொஞ்சம் வேறு ஏதாவது கொஞ்சம் ஹார்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பால் கூட கொடுத்துக்குறோம். செட் ஆயிடுச்சு. சரி, ஒரு நாள் சாப்பாடு எடுப்போம், குழம்பு எடுப்போம். சாப்பாடை விரையாக போடக்கூடாது, நல்லா பிழிஞ்சி இல்லை குழ 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 குழன்னு ஆக்கி, அதுவும் பால் மாதிரி தான் இருக்கும், பிஸ்கட்டும் பாலும் கலக்கின மாதிரி தான் இருக்கும், கலவையாக ஊட்டி விட்றோம். செட் ஆச்சா? ஊட்டுறோம். அப்படியே அப்படியே ஒவ்வொரு காலத்தில் தான் என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு உணவை கொடுக்குறோம ஒழிய எடுத்த உடனே குழந்தைக்கு நம்ம என்ன கொடுக்கறது இல்லை? சிக்கன் மட்டன் பீஃப்லாம் கொடுக்குறதே இல்லை, இல்லையா? அப்போ தேவன் கூட அப்படி தாங்க இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை உருவாக்கி சிருஷ்டித்து வச்சு அந்த மரத்தை ஒரு காலத்தில் தேவன் ஆதாமுக்கு கொடுப்பது தேவனுடைய சித்தம், திட்டம் வச்சிருந்துக்கிறார், பிளான் வச்சிருக்கிறார். வசனம் சொல்லுது, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. உங்கள் நினைவு வேற, உங்கள் வழி வேற, என்னுடைய நினைவு வேற, என்னுடைய வழி வேற. நான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன்பான்றாரு. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கூட தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. ஆனால் கவனிங்க, நீங்கள் அவசரப்பட்டு ஆதாமியாவால் சாப்பிட்ட மாதிரி கனி பூசிச்ச மாதிரி நீங்களாம் முந்திரி கொடையாக போய் எதனா பண்ணி எங்கன்னா போய் சிக்கிக்காதீங்க. ரொம்ப முக்கியங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அல்லேலூயா. தேவன் ஏற்ற காலத்தில் செய்வாருங்க. உங்கள் எல்லாரையும் குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு, நோக்கம் உண்டு. உங்களை யாரையும் தேவன் வெறுமையாக விட மாட்டாருங்க. உங்களை பற்றி ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை தேவன் வச்சிருக்கிறாரு. ஆனால் அதை ஏற்ற காலத்தில் செய்கிற வரைக்கும் அவர்கிட்ட அமைதியாக இருங்க. அவசரப்பட்டு நீங்களா நீச்சல் தெரியாமல் குதிச்சிடாதீங்க டபாக்குன்ட்டு. இந்த ஸ்விம்மிங் பூலில் கூட்டு போன ஒரு முறை, பெரிய ஸ்டோரி அது. நான் ஏஞ்சலு டாடியலு சொந்தக்கார பையன் தின்னான்னு சொல்லிட்டு போயிட்டு குட்டி குட்டி பசங்க இவங்க. அப்போது நான் ஸ்விம்மிங் பூலில் கூட்டு போயிட்டு நிறுத்தினேன். இதுக்குள்ள ஒன்றுத்துக்குள்ளே நீச்சல் தெரியாது. எனக்கே சுமாராக தான் நீச்சல் தெரியும். தண்ணியாடி எடுத்துகிட்டு போய் நிறுத்துனா, ஆக்சுவலாக ஸ்விம்மிங் பூல் 3 அடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். எத்தனை அடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 3 அடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அடுத்தது 4 அடி ஆகிட்டு, 5 அடி ஆகிட்டு, 6 அடி ஆகிட்டு, 7 அடி ஆகிட்டு அப்படி வருது. 7 அடி ஆகிட்டு இருக்கிற இடத்துல போயிட்டு நின்ன உடனே இவங்க 3 பேர் என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? டப்பா டப்பான்னு துணியெல்லாம் கட்டிட்டு குச்சிட்டாங்க 7 அடி ஆகிட்டில். குதிச்ச உடனே என்ன பண்ணாங்க, நல்ல காலம் ஏஞ்சலுக்கு வந்து அந்த சேஃப்டி ஜாக்கெட் போட்டிருக்கிறோம். இந்த அம்மா வந்து மிதக்குறாங்க, மீதி 2 பேர் உள்ளே போயிட்டாங்க. பின்னாடியே நானும் குதிச்சு இவங்களை தூக்கி வேலை கொடுத்து தூக்கி உட்கார வச்சுட்டு, டாடா நான் பார்த்த உடனே ஆர்வ கோளாறு குதிச்சிட்டோம். நான் என்ன நோக்கத்தோடு கொண்டு போகிறேன், கரெக்டாக 3 அடியில் போய் இறக்கி 4 அடிக்கு கொண்டு வந்து நான் நினச்சின்னுக்கிறேன். அவங்க செஸ்ட் அளவில் வச்சு இந்த இடத்துலையே இருக்கணும், இப்படி வரக்கூடாதுலாம் சொல்லணும்னு நினச்சின்னு போயின்னுக்கிறேன். பார்த்த உடனே டபுள் டபுள் குச்சிட்டா. யார் கஷ்டப்பட்டுச்சு இல்லை? அது பார்த்தா ஆதாமுக்கோ தேவன் ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சிருக்கிறார், டைம் வச்சுக்கிறார். அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கவும் அதன் மூலம் சில நன்மைகள் ஆதாமுக்கு உண்டு பண்ணவும் தேவன் வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த காலத்துக்கு முன்னாடி அவசரப்பட்டு சாப்பிட்டுட்டாரு. ஒரு குழந்தை பிறக்கணும்னா டாக்டருங்க ரெகுலராக செக்கப் பண்ணினே வராங்களா வரலீங்களா? செக்கப் பண்ணின்னு வந்து ஒரு 9 மாதம் முடியும் போது என்ன பண்ணுறாங்க, சொல்லிடுறாங்க இந்த டேட்டில் பிறக்கும், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி வந்து எங்கே வந்துரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு. 9 மாதத்தில் கொடுக்குற குழந்தைக்கு நீங்கள் 7 மாதத்தில் போய் நின்று எடுக்க வெளியிலன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? குழந்தை பிறக்கும், ஆனால் செத்து பிறக்கும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கும் ஆபத்து தான். இந்த வேலையை தான் செஞ்சிட்டாரு ஆதாம். என்ன வேலையை செஞ்சிட்டாரு? தேவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை வச்சு அதை ஒரு டைமில் கொடுக்கலான்னு அவர் பிளான் பண்ணியிருக்கிறாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு? சாப்பிட்டாரு. அதை சாப்பிட வைக்கும் போது பிசாசு கையாண்ட
ஒரு தந்திரமான காரியம் தான். என்னன்னா கவனிங்க, அந்த வசனத்தை படிக்கணும் நாம. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, 5வது வசனம், 3வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது. என்ன சொல்றேன்னா, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே, எதை தேவன் எதை சாப்பிட வேணான்னு சொன்னாரோ அந்த கனியை காட்டி அதை புசிக்கும் நாளிலே, ஏவாள் கிட்ட பேசுறான், புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றான். உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றான். திறந்துச்சா? அந்த கனியை புசிக்கும் போது ஆதாம் ஏவாளுக்கு கண்கள் திறந்துதா? முடிக்கிறீங்க. எதுக்கு சொல்லணும்? தப்பா இருக்கலாம், ரைட்டா இருக்கலாம், அவரே படிக்கட்டும், நம்ம கம்முன்னு இருப்போம் அப்படின்ட்டு இருக்கிறீங்க. கண்கள் திறந்தது. கண்கள் என்ன பண்ணுச்சு? திறந்துச்சு. ஆனா அடுத்ததான் சொன்ன பாருங்க, கண்கள் திறந்து என்ன நடந்துச்சு? அவர்கள் நிர்வாணிகள் என்று கண்டார்கள். என்ன கண்டாங்க? கண்ணு திறந்து நல்லதை பார்க்க முடியல, கெட்டதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கவனிங்க, இழப்பு பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. பிசாசு எப்பவுமே பேசலான்னு வச்சிங்களேன், 100% பொய்யே பேச மாட்டான். பிசாசு எப்பவுமே எப்படி பேசுவான்? 50% உண்மை இருக்கும், 50% தான் வில்லங்கமாக வச்சிருப்பான். எப்பவுமே அவன் பேசும்போது எப்படி பேசுவான் தெரியுங்களா? 100% பொய்யே பேச மாட்டான். இப்போ கவனிங்க, இப்போ உங்களை ஏமாற்றணும், ஏதோ உங்களை ஏமாத்துறதுக்கு பிசாசு 2 கொம்பு வச்சுன்னு கருப்பு அங்கி போட்டுக்கின்னு நின்று பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பேசுவீங்களா? பேசுவீங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? பேசவே மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? பார்த்த உடனே அப்பால போ சாத்தானே, கரெக்டாக சொல்றீங்க. ஆனால் பிசாசு எப்பவுமே 2 கொம்பு வச்சுக்கின்னு கருப்பு அங்கி மாட்டின்னு வர மாட்டான், வெள்ளை ஜிப்பா போட்டுக்கின்னு பைபிளை கருப்பு பைபிளை கையில் வச்சுட்டு வருவான். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அப்படின்வான். தான் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? இயேசு சிலுவையில் செஞ்சதெல்லாம் ஓரம் வெயி, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீ எவ்வளவு உபவாசம் இருந்த பாரு, உன் பரிசுத்தம் எவ்வளோ பாரு, உன்னுடைய நீதி நேர்மை எவ்வளோன்னு பாரு, உன்னுடைய ஒழுக்கம் எவ்வளோன்னு பாரு. அதெல்லாம் இருந்தால் தான் அவர் செய்வார். சும்மா அவர் ஒன்றா குத்துருவாரா? யார் அவர் பேசுறது? போவாதா அவர் சபைக்கு? அப்படியே சொல்லுவான், க்ளீனாக பேசுவான். அவர் சர்ச்சைக்கு போவாத, இதெல்லாம் தப்பு, அப்படிலாம் கொடுக்க மாட்டார். நீ கஷ்டப்படணும், உன் தியாகம் என்ன, உன்னுடைய அர்ப்பணிப்பு என்ன, நீ தேவனுக்காக என்ன வேதனைப்பட்டாய், நீ தேவனுக்காக என்ன கஷ்டப்பட்ட, அதெல்லாம் பார்த்து தான் அவர் செய்வார் ஒழிய அவர் சும்மா செய்ய மாட்டார். இதுதான் பிசாசுடைய பெரிய தந்திரம். அவன் பாருங்க எப்படி கொண்டு வரான் பொய்ய. ஸ்ட்ரைட்டாக இந்த 2 கொம்பு வச்சுன்னு கொண்டு வந்தானா நீங்கள் ஏற்றுக்கினே இருக்க மாட்டீங்க. ஒரு வெள்ளை ஜிப்பாவை போட்டுக்கின்னு இல்லை ஒரு வெள்ளை புடவை கட்டிக்கின்னு கையில் பைபிளோட வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏற்றுப்பீங்க, கண்டிப்பாக ஏற்றுப்பீங்க. அப்படி தான் வருவான். இப்போ ஏவாள் கிட்ட வந்த உடனே பாருங்க, பாதி உண்மையே பேசுகிறேன். இந்த கனியை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். உண்மையிலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கண்கள் திறந்தது, தாங்கள் நிர்வாணிகள் என்று கண்டார்கள். கண்கள் திறந்து என்ன கண்டாங்க? தாங்கள் நிர்வாணிகள் என்று கண்டார்கள். ஆனால் அவன் சொன்ன பொய் என்ன தெரியுங்களா? இந்த கனியை புசிக்கும் நாளிலே, இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இதுக்கு என்னன்னா, இந்த கடவுள் ஏன் உன்னை இந்த பழம் சாப்பிட வேணாம்னு சொல்லி வச்சிருக்கிறான்னா, நீ இந்த பழம் சாப்பிட்டா கடவுள் போல ஆயிடுவ. நல்ல என்ன கவனிங்க, கடவுள் போல மாறிடுவ. அதனால தான் கடவுள் உன்னை என்ன பண்ண வச்சிருக்காரு? இந்த கனியை சாப்பிடாம பத்திரமா கட்டளை போட்டு வச்சிருக்கிறாருன்னு சொல்றான். ஆனால் 1வது அதிகாரம் 27வது வசனத்தில் என்ன படித்தோம்? அவர்களை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார், தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அப்போ ஆதாம ஏவனும் எப்படி தான் இருக்கிறாங்க? தேவனை போலவே தேவ சாயல்ல இருக்கிறாங்க. ஆனா பிசாசு என்ன சொல்றான்? நீ இதை செஞ்சா தேவனை போல மாறுவ. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நீ 3 நாள் உபவாசம் இருந்தாதான் உனக்கு பரிசுத்தம் வரும்னா அதுதான் பிசாசின் உபதேசம். ஏன்னா இயேசுவின் ரத்தத்தினாலே உங்கள் ஆவி கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதியாக்கப்பட்டு விட்டது. ஆனா பிசாசு என்ன சொல்றான்?
நீ பரிசுத்தவானாய் மாறணும்னா என்ன பண்ணணும்? 3 நாள் உபவாசம், 5 நாள் உபவாசம், 7 நாள் உபவாசம், அல்லது 40 நாள் உபவாசம், அல்லது என்னன்னா ஒரு நாளையில் அதிகாலையில் விடியற்கால 3 மணிக்கு எழுந்து நீ கண்ணீரோடு அழுது 2 மணி நேரம் அவருடைய சமூகத்தில் இருந்தால் நீ பரிசுத்தவானாய் மாறுவாய். இயேசு உன் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். நீ எல்லாமே உனக்கு நடக்கும், கிடைக்கும், பிடிக்கும். கவனிங்க, திரும்பவும் சொல்கிறேன், உபவாச ஜெபம் நல்லது. நான் சொல்கிறேன், நீங்கள் தனியமையாக இருக்கும்போது ஒரு வேளை சாப்பாடை ஒதுக்கி ஆண்டவர் சமூகத்தில் தரித்திருக்கணும். உபவாசம்னு சொல்லிட்டு துணி துவைக்கிற வேலை பண்ணக்கூடாது, ரேஷன் கடைக்கு போகிற வேலை பண்ணக்கூடாது, பஸ்ஸில் மாமா வீட்டுக்கு போகிறேன், சித்தப்பா வீட்டுக்கு போகிறேன், சித்தி வீட்டுக்கு போகிறேன்னு சுற்றக்கூடாது உபவாசம்னு சொல்லிட்டு. உபவாசம் ஒரு நாள் முடிவு பண்ணிங்கன்னா அன்றைக்கி ஒழுங்காக ஆண்டவர் சமூகத்தில் தான் உட்காரணும், வேறு எங்கேயுமே போகக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது, தேவ சமூகத்தில் உட்காருங்க. நான் சொல்கிறேன், ரொம்ப நல்லது. அது எதுக்கு நல்லது? உங்களுடைய உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட அது நல்லது உபவாச ஜபம். நீங்கள் உபவாச ஜபம் இருக்கும்போது உங்களுடைய ஆவியில், ஆத்மாவில், ஈவன் சரீரத்தில் கூட அது ஒரு பலன் தான். டாக்டருங்க சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 5 வேளை சாப்பிட்ற, ஒரு வாரம் ஃபுல்லாக என்ன பண்ணுற, மிஷினை பிஸியாக ஓட விடுற, மிஷினுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு தான் என்னது, மற்ற மதத்தினர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொழுது இருப்பாங்க. கிறிஸ்தவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா உபவாசம். நல்லா கவனிங்க, உபவாசம் சரீரத்துக்கும் நல்லது தான். ஆனால் அந்த உபவாசன்றது ஒழுங்காக இருக்கணும், உபவாசத்தின் நோக்கம் சரியாக இருக்கணும். நான் உபவாசம் இருந்தால் தான் எனக்கு கொடுப்பார்னா அப்போ இயேசு சிலுவையில் மரித்தது வீணாக போயிடுச்சு, வேஸ்ட்டாக போச்சு. அவர் சிலுவையில் மரிக்காமலே என்ன பண்ணிருக்கலாம், ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். 3 நாள் உபவாசம் இருந்தால் 30% ஆசீர்வாதம், 5 நாள் உபவாசம் இருந்தால் 50% ஆசீர்வாதம், 7 நாள் உபவாசம் இருந்தால் அதாவது 75% ஆசீர்வாதம், 10 நாள் இருந்தால் 100% ஆசீர்வாதம் கொடுப்பேன். ஒரே பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணிருக்கலாம், அங்கேயே இருந்திருக்கலாம். அங்கேருந்து ஒரு பேப்பர் மட்டும் பிரிண்ட் பண்ணி ஒரு ஜெராக்ஸ் எடுத்து நிறைய காப்பீஸ் அங்கேருந்து பூமிக்கு என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு 4 ஏஞ்சலை அனுப்பி, தேவதூதர்களை அனுப்பி போய் பூமி ஃபுல்லாக எல்லா மனுஷன் கையில என்ன பண்ணுங்க, போய் கொடுத்துட்டு வாங்க, போங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா தேவதூதர்களும் அங்கங்கே வந்து பாரிஸில் வந்து நின்று மேலே நின்று பேப்பராக அங்கேருந்து பறக்க விட்டு எல்லாம் கீழே எடுத்து படித்து பார்த்து பண்ணின்னு போயிட்டுருக்கலாம். ஆனால் அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். எவ்வளோ கஷ்டங்க. இயேசு மனுஷனாக வந்தார்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கடவுள் ஒரு கர்ப்ப பையில் 10 மாதம் இருக்கிறார். எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? எவ்வளோ கஷ்டமான காரியம். அந்த மாதம் சுமக்கிறது பெரிய கஷ்டம் கிடையாது. கடவுள் மனுஷனாக அந்த கர்ப்ப பையில் இருக்கிறது தான் அதை விட பெரிய கஷ்டம். தெரியுங்களா உங்களுக்கு? 10 மாதம் இருந்தார். இருந்துட்டு கவனிங்க, எல்லாருடைய தேவைகளையும் சந்திக்கிற தேவன், எல்லாருக்கும் உதவி செய்கிற தேவன். அவர் உதவியோடு மற்றவங்க உதவியில் வாழ்ந்தாருங்க குழந்தையா இருக்கும்போது. அது எவ்வளோ பெரிய கஷ்டம் யோசிச்சு பாருங்க. கூப்பிடுகிற காகங்களுக்கு என்ன கொடுக்கிறாராம், ஆகாரம் தருகிறார், எல்லாத்துக்கும் அவர் சந்திக்கிறாரு. ஆனால் அப்படிப்பட்ட கடவுள் மனுஷனா வந்து குழந்தையா இருக்கிறாரு. யார் ஊட்ட வேண்டி இருக்குது? அம்மா ஊட்ட வேண்டியதாக இருக்குது. கவனிங்க, சில கட்டுக்கதைகள், புராண கதைகள்லாம் விடுவாங்க, அவர் பிறந்த உடனே பேசினாருன்ட்டு. இந்த கட்டுக்கதையெல்லாம் நம்பாதீங்க. இயேசு பிறக்கும் போதெல்லாம் பேசலை. கவனிங்க, வசனம் சொல்லுது, அவர் வந்து மாம்சத்தில் ஏன் வந்தார்னா, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவர் மனுஷ ரூபமாக இருந்து தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் மனுஷனா இருந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அவர் நம்மை போல பாடுள்ளவராய் இருந்தார். இயேசு வந்து கடவுள் தான். குழந்தைய பிறந்த உடனே அவருக்கு பசி எடுக்கிறது கிடையாது, எல்லாமே எதுவும் நடக்கிறது கிடையாது. அவர் அப்படியே ஸ்பெஷலாக வளரல, மற்ற குழந்தைகள் வளர்கிற மாதிரியே வளர்ந்தாருங்க. தெரியுங்களா? அவர் நம்மை போல பாடு உள்ளவராக தான் இருந்தார். இப்போ எவ்வளோ கஷ்டம், ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டார்? நீங்கள் 3 நாள் உபவாசம் இருந்தால் எல்லாம் கிடைச்சிடும்னா அவர் இதெல்லாம் பட வேண்டியதே கிடையாது. 5 நாள் உபவாசம் இருந்தால் எல்லாம் வந்துடும்னா இதெல்லாம் பட வேண்டியதே கிடையாது. நீங்கள் காலையில் 4 மணிக்கு ஜெபம் பண்ணாலுமே எல்லாம் கிடைச்சிடும்னா இதெல்லாம் ஏன் இயேசு படணும்? சிந்திச்சு பார்க்கணும். இது எல்லாவற்றையும் விட நான் சொல்கிறேன், உங்கள் உபவாசம் தர முடியாததை, உங்கள் அதிகால ஜெபம் தர முடியாததை, தெரியுங்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் கொடுக்கவே முடியும். வேற எதுவும் கொடுக்காதுங்க. ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான்? ஆதியில் சொன்ன அதே உபதேசம் தான். ஏவாள் கிட்ட சொன்ன உபதேசம் என்ன? இந்த கனியை புசித்தால் எப்படி இருப்பீங்க? தேவனை போல்
இருப்பீர்கள். அவங்க ஏற்கனவே யார் மாதிரி தான் இருக்கிறாங்க? தேவனை போல தான் இருக்கிறாங்க. அவனா சொல்றான், இதை செஞ்சாதான் நீ தேவனை போல வருவேன்ட்டான். மனுஷன் பாருங்க, நீ தேவனை போல இருக்கிறன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டான். ஒரு வாரம் உபவாசம் 7 நாள் உபவாசம் இருந்தா ஆண்டவர் மாதிரி கொஞ்சம் மாறுவ அப்படின்னா அதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதுக்கு மக்கள் பாருங்க ரெடியா இருக்கிறாங்க, அதை ஏத்துக்கிறாங்க, அதை நம்புறாங்க. இல்லப்பா இயேசு விலையேறப்பட்ட ரத்தத்தினால கழுவி நீ விசுவாசித்ததுனால உன்னை நீதிமான் ஆக்கிட்டார்ப்பா அப்படின்னா அதெல்லாம் அவங்களால ஏற்றுக்க முடியல, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது பாஸ்டர்ன்னு போயிடுவாங்க. ஆனால் இப்போ இப்படி சொல்லி பாருங்களேன், நீ போகணும், 7 நாள் உபவாசம் இருக்கணும், கர்த்தருடைய பிரசன்னம் உன் மேலே நிற்கணும்னா, கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கணும்னா, ஒரு வல்லமை வரணும்னா நீ 7 நாள் உபவாசம் இருக்கணும். முதல் நாள் உபவாசம் இருக்கும்போது கண்ணெலாம் இருட்டும், காதெல்லாம் அடைச்சிக்கும், நீ அப்படியே விடக்கூடாது, உயிரே போகிற மாதிரி இருக்கும். போனாலும் பரவாயில்ல நீ இருக்கணும்னு சொல்லி பாருங்களேன், மனுஷன் அதெல்லாம் தாங்கிக்கின்னு இருப்பான், பல்ல கடிச்சுன்னு தாங்கிக்கணும் இருப்பான். நீ இதெல்லாம் பண்ண வேணாப்பா, இயேசு உனக்காக இதெல்லாம் கொடுத்துருக்கிறார்ப்பா, நீ விசுவாசித்தா பெற்றுக்கொள்ளலாம்ப்பா. இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ உபவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்னு சொன்னார். விசுவாசித்தால் தான் சொன்னார். பாருங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாயினாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், உபவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். கவனிங்க, திரும்பவும் சொல்கிறேன், உபவாச ஜெபம் தவறு கிடையாது, அதிகாலை ஜெபம் தவறு கிடையாது, அது நல்லது தான். ஆனால் உங்கள் நோக்கம் தவறாக போனால் நீங்கள் பண்ணுற உபவாச ஜெபமும் தவறு தான், நீங்கள் பண்ணுற அதிகாலை ஜெபமும் தவறு தான். நோக்கம் தவறாக போச்சுன்னா அதுதான் முக்கியம். அப்போ யோசிச்சு பாருங்க, இங்கே என்ன நடக்குது? பிசாசு வந்து என்ன போதிச்சான் ஏவாளுக்கு? இந்த கனியை புசிக்கும் நாளில் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவனை போல இருப்பீர்கள். ஏற்கனவே தேவன் மாதிரி தான் இருக்கிறான். ஆனால் பிசாசு என்ன பண்ணான்? அதை தான் மறைச்சான். எதை மறைச்சான்? அவன் எப்படி இருக்கிறான், தேவன் கொடுத்த நன்மையை மறைத்து நீ இதை செஞ்சா அந்த நன்மை கிடைக்கும்னு சொன்னான். நல்லா கவனிக்க, தேவன் கொடுத்து இருக்கிற நன்மையை மறைத்து நீ இதை செய்தால் தேவனை போல இருப்பேன்னு சொன்னா அதுதான் கள்ள உபதேசம், பொய் பிரசங்கம். இன்னைக்கு கிறிஸ்துவத்தில் பாருங்க நிறைய அதுதான். இந்த மக்கள் கூட்டமாக ஓடி போய் ஓன்னு அழுது ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களே பெரிய பெரிய கூட்டங்களில். ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, அங்கே பிசாசு ஒரு காரியத்தை சொல்லிட்டான், நீ வந்து இப்படிலாம் வந்து தேசத்துக்காக அழுந்து போகிற மக்களுக்காக அழுதாதான் கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவார்? உன் ஜெபத்தை கேட்பாரு, உனக்கு உதவி செய்வார் சொல்லிட்டாரு. ஜனங்க உன்னை பாரப்பட்டு ஆத்துமா மேலே பாரப்பட்டு அப்படியே போய் ஜெபிக்கல. இதுங்க ஏன் போகுதுன்னா, இது தேவை சந்திக்கப்படணும்னா அதை செய்யணும்னு சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? உனக்கு கர்த்தர் செய்யணும்னா நீ வந்து இந்த கூட்டத்தில் உட்காந்து மொத்தமாக அழுதாதான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இந்த வசனத்தை வச்சு தான் ஏமாத்துறான். கவனிங்க, யோபு ஒன்றா தானா வேண்டுதல் செய்யலைங்க, தேவனே சொன்னார். தேவனே சொன்னார், உன் சிநேகிதர்களுக்காக நீ என்ன பண்ணு, வேண்டுதல் பண்ணு, அவங்களெல்லாம் நான் கொண்டு போகிறேன், ரொம்ப கோபமாக இருக்கிறேன்னு சொன்னார். அவன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறான், அவன் பேசுகிற பேச்சே சரியில்லை, ஒழுங்காக அவனுக்காக ரெக்கமெண்ட் பண்ணி ஜெபம் பண்ணி என்கிட்டேன்னாரு. அது தேவனை சொன்னார். ஆனால் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் தேசத்துக்காக ஜெபம் பண்ணாதான் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், நான் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணாதான் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் தேவசத்துக்காக ஜெபம் பண்ணுவது நல்லது, உண்மையில் நல்லது. மற்றவர்களுக்காக மற்றவர்கள் தேவைகளுக்காக ஜெபிப்பது நல்லது. ஆனால் அதில் வந்து சுயநலம் இருந்ததுன்னா அது கெட்டது. நான் ஜெபம் பண்ணாதான் எனக்கு கொடுப்பான்றதுக்காக நான் போகிறேன். நான் ஏன் போகிறேன் உபவாச ஜெபத்துக்கு? நான் ஏன் தேசத்தின் மக்களுக்காக ஜெபிக்க போகிறேன்? நான் ஏன் மற்றவனுக்காக ஜெபிக்கிறேன்? அப்படின்னா அவன் மேலே இருக்கிற பாரம் கிடையாது, அவன் மேலே இருக்கிற அக்கறை கிடையாது, அவன் மேலே இருக்கிற கரிசனை கிடையாது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அப்போ அது போலலாம் ஒரு பாரம் கரிசனை இருந்ததுன்னா முதலாவது நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் சொல்லட்டுங்களா? உங்கள் பணத்தை அந்த தேசத்தின் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக செலவு செய்வீங்க. உண்மையில் பாரம் இருக்கிறவன் முதல்ல என்ன பண்ணுவான்? பணத்தை செலவு பண்ணுவான். எந்த ஒரு மனுஷன் தன் சொந்த பணத்தை செலவு பண்ணாமல் நான் தேசத்துக்காக ஜெபிக்க போகிறேன், மற்றவனுக்காக பாரப்பட போகிறேன்னு சொன்னால் அதெல்லாம் பொய். வசனம் சொல்லுது, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ரொம்ப முக்கியமானது, புரியுதுங்களா? அந்த காலத்தில் சுவிசேஷம் சொல்லும்போது எப்படி சொன்னாங்க? சோப்பு, சூப்பு, சுவிசேஷம்.
என்னது? சோப்பு, சூப்பு, சுவிசேஷம் அப்படி சொன்னாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அவனை அவன் அழுக்காக கிடக்கிறான், களிமண் மாறிக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் சோப்பை போட்டு கழுவ வச்சு ஃபஸ்ட்டு அவனை அப்படியே கமன்னு ஆக்கிட்டாங்க. அதுக்கடுத்து சூப்பு கொஞ்சம் கொடுத்தாங்க. ஏன்னா காதில் அடைச்சின்னு இருக்குது, சத்தம் உள்ளவே போக மாட்டேங்குது. ஆனால் அவனுக்கு கொஞ்சம் சூப்பை கொடுத்தாங்க. கொடுத்த உடனே தான் இப்போது அவன் உட்காந்து கேட்குற நிலைமைக்கு ரெடி ஆகிட்டான். இப்போ தான் சுவிசேஷம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் அதெல்லாம் செய்யாமல் யோசிச்சு பாருங்கள். நான் எவ்வளோ பார்த்துட்டேங்க, இந்த கிறிஸ்துவ சமுதாயத்தில் எவ்வளோ பார்த்துருக்குறேன். எல்லாம் மந்தையாக போவோங்க, போயிட்டு கும்பலாக உட்காந்து தேசத்துக்காக ஜெபிக்க அழுவோம். ஆண்டவரேன்னுட்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு வேளை சோறு போடாது. பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பாடு இல்லாமல் ஒரு குழம்பு இல்லாமல் படுத்துன்னு இருப்பான். சாப்பிட்டோம், நாசமாக போட்டோம். நான் சொல்கிறேன், அப்புறம் நீ என்ன தேசத்துக்கு ஜெபம் பண்ண, என்ன மற்றவனுக்காக போய் பாரப்பட்ட, நீ என்ன பண்ணியிருக்கிற? கண்ட சகோதரத்தில் அன்பு கூறல, பார்க்கவே முடியாத எவனுக்காக போய் என்ன பண்ணியிருக்கிற? அழுது இருக்கிற. ஏன் அழுது இருக்கிற? சுயநலம் இருக்குது. நான் அவனுக்கு அழுதாதான் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவார்? கொஞ்சம் கிள்ளி கொடுப்பாரு அப்படின்ற சுயநலத்துக்கு தான் போய் ஜெபம் பண்ணுறாங்களே ஒழிய உண்மையான பாரத்தோடலாம் பண்ணலைங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இதெல்லாம் மாறணும். நீங்கள் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணால் கூட உங்கள் சுயநலம் இல்லாமல் ஜெபிக்கணும். எப்போ சுயநலம் இல்லாமல் ஜெபம் பண்ணுவீங்க தெரியுங்களா? இயேசு எனக்கு எல்லாமே செய்து முடித்து விட்டார், இயேசு எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கிறான்ற ஒரு மனநிலையிலேருந்து நீங்கள் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணீங்கன்னா சுயநலம் இல்லாமல் ஜெபம் பண்ணுவீங்க. ஆனால் இது தெரியாமல் ஜெபம் பண்ணுறவன் என்ன பண்ணுறான்? நான் அவனுக்கு ஜெபம் பண்ணால் தான் ஏன் சிறை இருப்பு மாறும், நான் அவனுக்கு ஜெபம் பண்ணால் தான் ஏன் சிறை இருப்பு மாறும், நான் அவனுக்கு ஜெபம் பண்ணால் தான் ஏன் சிறை இருப்பு மாறும், நான் ஏன் ஜெபிக்கிறேன் அவனுக்கு ஏன் சிறை இருப்பு மாறும்? அதில் என்ன இருக்குது? சுயநலம். அல்லேலூயா. பிசாசு எப்படி ஏமாத்துறான்னா, கவனிங்க, நீங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் எல்லாரும் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், தேவனுடைய நீதியாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. இதெல்லாம் இயேசு உங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. எப்போ கொடுத்தாரு? அவரை எப்போ நீங்க அறியாம இருந்தீங்களா அப்பவே உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிட்டாரு. புரியுதுங்களா? உங்களுக்காக ஒரு வீடை கட்டி அழகா, அந்த வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு சூப்பராக ஒரு பெட்ரூம், சூப்பராக ஒரு கட்லு, அந்த ரூமுக்கு ஒரு ஏசி, ஹாலில் நல்லா சோஃபா, டைனிங் டேபிள், கிச்சனில் கேஸ் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டாரு. ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு தேவை. என்னைக்கு அவர் போய் மீட் பண்ணுறீங்களோ அன்னைக்கு என்ன பண்ணுறாரு? சாவியை கையில் கொடுக்குறாரு. மீட் பண்ணுறப்ப என்ன கொடுக்குறாரு? சாவியை கையில் கொடுத்து, எப்பா உனக்கு தேவையானதெல்லாம் நானும் பண்ணி வச்சுட்டேன், இடம் வாங்கிட்டேன், சூப்பராக வீடு கட்டிட்டேன், காரம் வாங்கி வெளியில் நிறுத்தி இருக்கிறேன், உள்ள எல்லா ரூம்லையும் என்னென்ன தேவை, எந்தெந்த ரூமில் என்னென்ன இருக்கணும், ஹாலில் என்னெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருக்குறேன், பெட்ரூமில் என்ன இருக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருக்குறேன், கிச்சனில் என்ன இருக்கணுமோ எல்லாமே கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் போட்டு வச்சுக்கிறாரு. ஒரு ஃப்ளாட்டு எப்போ கிடைக்கும்? அவரை ஏற்றுக்கும் போது. அவர் மனுஷனுடைய வேலை என்ன தெரியுங்களா? நீங்கள் போய் அவருக்காக நீங்கள் எதுவுமே கஷ்டப்பட வேண்டாங்க. நீங்கள் போய் இயேசுக்காக ரத்தம் சிந்துற, இயேசுக்காக அதை பண்ணுற இதை பண்ணலாம் பண்ண வேண்டாம். அழைப்புன்னு ஒன்று இருக்குது. கவனிங்க, அழைப்புன்னு இருக்குது. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், போதகர், மேய்ப்பர், 5 விதமான அழைப்பு இருக்குது. இது அப்போஸ்தலர் அழைப்பு இருக்கிறவங்க இரத்த சாட்சியாய் சாவார்கள். நல்லா கவனிங்க. எந்த அழைப்பு? அப்போஸ்தலர் அழைப்பு இருந்தால் 99% அவனுடைய மரணம் கண்டிப்பாக ஒரு தேசமோ அல்லது அரசாங்கமோ பொதுமக்களோ என்ன பண்ணுவாங்க? அவனை கொன்னுடுவாங்க, கொலை செய்வார்கள், இரத்த சாட்சியாக தான் மறிப்பாங்க. அப்போஸ்தலர் அழைப்பு இருக்கிறவங்களுக்கு அதுதான் மரணம். மற்ற அழைப்பு இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ இருக்காது. ஆனால் தீர்க்கதரிசிகளுக்கு சில நேரத்தில் உபத்திரவம் வரும், கல்லடி வரும், சில நேரத்தில் பரிசுகள்லாம் கூட வரும், மாறி மாறி வரும் தீர்க்கதரிசிக்கு. இந்த போதகர்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. போதகர்களுக்கு என்ன பண்ணலாம்? சின்ன ஒரு கூடாரத்தில் உட்காந்துக்கின்னு வர ஆத்துமாக்களுக்கு இது போல் சத்தியத்தை போதிக்கிற வேலை தான் போதகர், பாஸ்டர்ஸ், மேய்ப்பர், போதகர் வேலை. புரியுதுங்களா? அப்போது உங்களை ரத்த சாட்சியாக மறிக்கணும்னு சொல்கிறதே ஃபஸ்ட்டு தப்பான கான்செப்ட். ஏன் நீ ரத்த சாட்சியாக மறிக்கணும்? நீங்கள் தான் அப்போஸ்தலர் இல்லையே. உங்களுக்கு தேவன் ஒருவேளை அப்போஸ்தலர் அழைப்பு கொடுத்துருந்தா, நீ அப்போஸ்தலர் அழைப்பு இருந்தா நீ ரத்த சாட்சியாக மறிக்கக்கூடாதுன்னு நான் 1000 முறை பிரசங்கம் பண்ணாலும் நீ கண்டிப்பாக ரத்த சாட்சியாக மறிச்சிடுவேன். ஏன்னா உன் அழைப்பு என்ன அழைப்பு? அப்போஸ்தலர் அழைப்பு. அப்போஸ்தலருடைய அழைப்புடைய முடிவு அதுதான். அது தெரியாமல் நீங்கள் விசுவாசியாக இருந்துங்கன்னு நான் ரத்த சாட்சியாக மறிக்கிறேன், ஆண்டவரே என்னை அனுப்பும், இதோ திறப்பில் நின்று ரத்த சாட்சியாக மறிக்கிறேன்,
எவ்வளோ நாள் தான் இதெல்லாம் இப்போ ஏமாந்துன்னு இருப்பீங்கன்னு தெரியல. ரத்த சாட்சியாக உங்களை மறிக்கிறதுக்கு இயேசு தெரிஞ்சுக்கலனுங்க, நல்ல சாட்சியாக வாழ்ந்து காட்டுறதுக்காக தான் தெரிஞ்சுக்கினாரு. நீங்கள் ரத்த சாட்சியாக மறிக்கிறதுனால உங்கள் ரத்தம், கவனிக்க, ஒரு ஆத்மாவை கூட ரட்சிக்காது. உங்கள் ரத்தம் என்ன பேசும் தெரியுங்களா? ஆண்டவரே, எது வரைக்கும் எங்கள் ரத்தத்தின் நிமித்தம் நீர் பழி வாங்காமல் இருப்பீர். உங்கள் ரத்தம் என்ன பேசும்? நீங்கள் புதிய வெளிப்படுத்தல படிச்சு பாருங்க, வெளிப்படுத்தல இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கொல்லப்பட்டவருடைய ரத்தம் அந்த பலிப்பீடத்துக்கு கீழே இருந்துக்குன்னு அவரை நோக்கி கூப்பிடுகிறதா. என்ன கூப்பிடுதா? தேவரீர், எது வரைக்கும் எங்கள் ரத்தத்தின் நிமித்தம் நீர் பழி வாங்காமல் இருப்பீர். அப்ப நீ ரத்த சாட்சியா மரிச்சா உங்க ரத்தம் என்ன பேசும்? ஆத்துமாவை ரட்சிக்குமா? கவுனிங்க, பெரிய பெரிய அப்போஸ்தலர்களுடைய ரத்தம் முதற்கொண்டு, ஆபேல் சிந்தின ரத்தம் முதல், எல்லா மனுஷரும் தேவனுக்காக மரிச்ச மனுஷனுடைய ரத்தம் எல்லாம் என்ன சொல்லுது? என்ன கூப்பிடுது? தேவரீர், எது வரைக்கும் எங்கள் நிமித்தம் பழி வாங்காமல் இருப்பீர், நாங்கள் சிந்தின ரத்தத்தின் நிமித்தம் பழி வாங்காமல் இருப்பீர். ஒரே ஒருத்தருடைய ரத்தம் தான் என்ன சொல்லுது தெரியுங்களா? ரட்சிப்பேன், மன்னிங்க, ரட்சிங்கன்னு சொல்லுது. ஒரே ஒரு ரத்தம் தான் சொல்லுது. அந்த ஒரு ரத்தம் யார் சிந்தின ரத்தம்? இயேசு சிந்தின ரத்தம். அல்லேலூயா. இயேசு சிந்தின ரத்தம் மட்டும்தான் என்ன சொல்லுது? தேவரீர் இவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து, இவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து இவர்களை ரட்சிப்பீராக அப்படின்னுது. மற்ற ரத்தம் என்ன சொல்லுது? எப்போ பழி வாங்குவேன்னு கேட்குது. அப்போ நீங்கள் ஒரு மனுஷன் சிந்தின ரத்தம் என்ன தான் கேட்க போகுது? போய் எப்போ பழி வாங்க போகிறேன்னு தான் கேட்கும் அந்த ரத்தம். புரியுதுங்களா? ஆனால் சும்மா ரத்த சாட்சியாக சாப்பிட்றேன், ரத்தம் இல்லாத சாட்சியாக சாப்பிட்றேன்லாம் சொல்லின்னு தெரியக்கூடாது. தெளிவாக வாழணும். சும்மா அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், ஃப்ரெண்டு சொல்கிறான், அவன் கூட ஊழியம் செய்யணும் சொல்கிறான், என் கூட வேலை செய்யணும் சொல்கிறான், இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. பைபிளை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இயேசு உங்களுக்காக செய்து முடித்து விட்டார், இனி செய்ய போகிறது கிடையாது. அதை நல்ல மண்டையில் அடிக்கடி ஏற்றிக்கினே இருக்கணும். ஏன்னா அதை தான் மறந்து போயிடும் இல்லை? சரி, இப்போ பாருங்க, நம்ம விஷயத்துக்கு போவோம். பிசாசு எப்படி ஏமாத்தினா? இந்த இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவனை போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார். அப்படின்னா என்னன்னா, ஆண்டவரையே குற்றப்படுத்தினான். ஆண்டவர் ஏன் உன்னை சாப்பிட வேணாம்னு சொல்லி வச்சுக்கிறார்னா, நீ சாப்பிட்டா அவரை மாதிரி மாறிடுவ. அதனால அவருக்கு போட்டி வந்துடும். அவருக்கு என்ன வந்துடும்? போட்டி வந்துடும். கவனிங்க, தெரியல, தேவன் அப்படிப்பட்ட தேவன்ட்டே தெரியல. தேவன் நான் போட்டியாக பார்க்குறாரு. தேவனுக்கு நான் பொறாமையா ஆதாம் மேலே? தேவனுக்கு ஏவாள் மேலே பொறாமையா? இல்லைங்க. தேவன் ஆதாமை உண்டாக்கி எல்லாத்தையும் மண்ணுனால கொண்டு வந்து அவர் பேர் வச்சுட்டு சொல்லிடலாம், ஆதாம் இதுதான் சிங்கம், சொல்லு 3 முறை சொல்லு, சிங்கம் 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 அப்படி பேர் வச்சுட்டு அவர் சொல்ல வச்சு போயிட்டு இருக்கலாம். அவர் கூப்பிட்டு வச்சு சொல்றாரு, இது பேர் என்ன? சிங்கம். சிங்கம் தலை அடுத்து வச்சு பிடிக்கல பேர். அதெல்லாம் கிடையாது, ஆதாம் வச்சு தான் போ. எல்லாத்துக்கும் யோசிச்சு பாருங்க. தேவன் அவருடைய சாயலை, அவருடைய ரூபத்தை யாருக்கு கொடுத்தாரு? ஆதாமுக்கு. கவனிங்க, ஆதாம் அந்த கனியை புசிக்கும் போது அதை இழந்துட்டாரு. அந்த கனியை புசிக்கும் நாளில் ஆதாம் இழந்துட்டாரு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அப்பத்தை புசிக்கிற நாளிலே நாம் இதை திரும்ப பெற்றுக்கொண்டோம். அந்த தேவ சாயலை, அந்த தேவ ரூபத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்? இப்போ பெற்றுக்கொண்டோம். இப்போ நீங்களாம் யாரு? தேவ சாயலை எழுந்த ஆதாமின் சந்ததி கிடையாது, தேவ சாயலை பெற்றிருக்கிற கிறிஸ்துவின் சந்ததி. அல்லேலூயா. ஒரு கை தட்ட மாட்டேங்க பாருங்க. சொல்லுவாங்க, எருபாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி. இப்படிங்க வசனம் சொல்றது, அதிகமாய் பூசித்தவன் தேன் குட்டையும் மிதிப்பான். ஆனால் நிறைய இது போல கேட்டு கேட்டு இதான பரவாயில்ல வீடு போறோம். சரி, தேவன் பாருங்க படுத்தாரு. இதை பத்தி சங்கீதம் பாருங்க, 8வது அதிகாரம் 4வது வசனத்துல போலாம் பாருங்க. நிறைய எடுத்துன்னு வந்த உங்களுக்காக பேசுறதுக்கு. சங்கீதம் 8வது அதிகாரம் 4வது வசனம் 5, 6, 7, 8, 9 வசனம் சொல்லுது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
தாவீது எழுதுறாரு. என்ன எழுதுறாரு தெரியுங்களா? அது முன்னாடி படிச்சு பாருங்க. வானத்தையும் எல்லாவற்றையும் நீர் சிருஷ்டித்தவர்களெல்லாம் நான் பார்த்து என்ன பண்றேன்? ஆச்சரியப்படுகிறேன். எல்லாவற்றையும் பார்த்து நான் என்ன பண்றேன்? ஆச்சரியப்படுறேன்னு சொல்லிட்டு இப்ப 4வது வசனத்தில் என்ன சொல்றாரு? மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். தாவீதுக்கு புரியல. என்னடா இந்த ஆண்டவர் திமிங்கலத்தை விசாரிக்க மாட்டேன்றாரு, பெரிய பெரிய டைனோசரை விசாரிக்க மாட்டேன்றாரு, யானையை விசாரிக்க மாட்டேன்றாரு, பெரிய சிங்கத்தை விசாரிக்க மாட்டேன்றாரு, எவ்வளவோ இருக்குது நாட்டில், அதெல்லாம் இவர் தான் உண்டாக்குனார், அதை விசாரிக்க மாட்டாரு. எப்போ பார்த்தாலும் இவர் மனுஷன் மேலேயே கண்ணா இருக்கிறாரு. யார் மேலே கண்ணாக்குறாரு? மனுஷன் மேலேயே கண்ணா இருக்கிறாரு. சிங்கம் தப்பு பண்ணா பார்க்க மாட்டேன்றாரு, ஆனா மனுஷன் தப்பு பண்ணா பார்க்கிறாரு. கரடி தப்பு பண்ணா பார்க்க மாட்டேன்றாரு, மனுஷன் தப்பு பண்ணா பார்க்கிறாரு. மனுஷன் மேலேயே பார்வையாக்குறாரு. வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூலோகம் எங்கும் உலகாவி கொண்டு இருக்கிறதாம், தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? மனுஷன் மேல எப்பவுமே கேமரா வச்சுக்கினே இருக்கிறாரு. அவர் பரலோகத்தில் உட்காந்துருந்தா கூட கேமரா யாரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குது? மனுஷனை தான். அப்பா தாவீது கேட்குறாரு, என்னப்பா மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும், விசாரிக்கிறது என்னன்னா அவனுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே இறங்கி வந்துடுறாரு. மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே இறங்கி வந்துடுறாரு. இறங்கி வந்து அவனுக்காக பெரிய காரியங்களாம் செய்கிறாரு. அதை தான் கேட்குறாரு. மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் சொல்லிட்டு இப்போ சொல்றாரு, நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். ஹலோ, என்ன பண்ணாரா? நீர் அவனை தேவ தூதரிலும் சிறியவனாக்கினீர்ல, சற்று அப்படின்னா தெரியுமா? கொஞ்சம் தாங்க, கொஞ்சோண்டு சின்னவனா ஆக்கி இருக்கிறீங்க. தமிழ் பைபிளில் தேவ தூதரிலும் வருது. ஆம்பிளிஃபைட் பைபிள், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனு, நிறைய வெர்ஷனில் போய் பாருங்க, என்ன இருக்கு தெரியுமா? தேவன் சொல்லிட்டு வரும். தமிழ் பைபிளில் தான் தேவ தூதன் இருக்கும். ஆக்சுவலாக அந்த தேவ தூதரை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஏஞ்சல்ஸ் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். ஆனால் ஆம்பிளிஃபைட் பைபிள் இன்னும் நிறைய மொழிபெயர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவன் வந்து தேவ தூதனை விட சின்னவனா வைக்கலையா, தேவனை விட சற்று சிறியவனா வச்சிருக்கிறான். உங்களுக்கு என்ன எப்படி வச்சுக்கிறாரா? யாரை விட? ஆண்டவர் மாதிரியே உங்களை வச்சுக்கிறாரு. கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட், சின்ன டிஃப்ரெண்ட். அவருக்கு 5 ஸ்டார் இருக்குது, அதில் ஒரு ஸ்டார் மட்டும் உங்களுக்கு கம்மி பண்ணிட்டார், அவள் தான் 4 ஸ்டார் வச்சிட்டாரு. மீது எல்லாம் அதே ட்ரெஸ்ஸு தான், அதே பவர் தான், அதே ஜீப்பு தான், அதே கண்ணாடி தான், அதே தொப்பி தான். ஹலோ, தேவன் எப்படி வச்சிருக்காரா? சற்று. சற்றுனா என்னது? ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப சின்ன விஷயம். அவருக்கு 5 ஸ்டார் இருக்குது, உனக்கு 4 ஸ்டார் தூக்குறாரு, அவள் தான். பாருங்க, அதை தான் சொல்றாரு. நீர் அவனை, அதை எப்படி படிக்கணும்? நீர் அவனை தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர் சொல்லிட்டு மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். மனுஷனுக்கு என்ன கொடுக்குறாராம்? தேவன் மகிமையை கொடுக்குறாராம், கனத்தை கொடுக்குறாராம். இந்த உலகத்தில் எதுக்குமே தேவன் மகிமை கொடுக்க மாட்டேன்றார். அவருடைய மகிமையை எதுக்குமே என்ன பண்ண மாட்டேன்றாரு? கொடுக்கல, கனத்தை கொடுக்கல. அவர் எதை ஆனர் பண்றாரு? யானை வந்து பப்பரப்பான்னு கத்துன உடனே நான் உன்னை ஆனர் பண்றேன்னு சொல்றாரா? இல்ல, நீங்க கையை தூக்கி அல்லேலூயா அப்படின்னா கர்த்தர் கனம் பண்ணுவார் உங்களை. நீங்க அவரை கனம் பண்ண அவர் கனம் பண்றேன்றாரு. அல்லேலூயா. உலகத்துல எதையுமே தேவன் கனம் பண்றது இல்லை, மகிமையினால் முடி சுட்டுறது இல்லைங்க. உங்க மேல தாங்க கனத்தையும் வைக்கிறாரு, மகிமையும் வைக்கிறாரு. அதுக்கு அடுத்து பாருங்க, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து. உலகத்தையும் உண்டாக்குனது தேவன். தேவனுடைய கரம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் உண்டாக்குச்சு. அது மேல ஆளுகையை யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? யாருக்கு கொடுத்துக்கிறாரு? யாருக்கு? நமக்கு, மனுஷர்களாகிய நமக்கு கொடுத்திருக்கிறாரு. மனுஷர்களாகிய நமக்கு அதன் மேல் ஆளுகையை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எல்லாமே எங்க தான் இருக்குது? ஏன்னா கூட எங்க தான் இருக்குது? காலு கீழே. டைனோசர்னா காலு கீழே. சாத்தான்னா இன்னும்
சாத்தான்னா காலுக்கு கீழே, தலைக்கு மேலே கிடையாது. வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடலில் சஞ்சரிக்கிறவர்களையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அல்லேலூயா. எல்லாத்தையும் எங்க வச்சிட்டாரா? உங்களை எவ்வளவு உயர்த்தி வச்சிருக்கிறாரு. உங்களை எப்படி வச்சிருக்காரு? ஒசத்தி வச்சிருக்கிறாரு ராசா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் ஒரு பரதேசி. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லிட்டான், ஆண்டவரே உங்களுடைய பரதேசி வந்திருக்குது. அவர் சொல்வார், பரதேசிலாம் எனக்கு தெரியாது, போ வெளியில. சாம்பலும் தூசியுமாகிய அடியேன் வந்திருக்கிறேன். அவர் சொல்றாரு, அடி முதல்ல அத. பவுல் சொன்னாரு, வாயில அடி கேட்டாரு. உடனே இவரு சொன்னாரு, கர்த்தருமை அடிப்பாராக. அது போல சாம்பலும் தூசியுமாகி அடியேன் வந்திருக்கிறேன். முதல்ல சொல்வார், அடிக்கணும். இதை முதல்ல சரி கிடையாது. எப்போ போனாலும் அவர்கிட்ட வந்து எதனா இஷ்டத்துக்கு நான் சொல்றேன், நீங்க தாழ்மையாக தான் இருக்கணும். கர்த்தர் முன்னாடி நம்ம தாழ்மையாக தான் இருக்கணும். ஆனால் கவனிங்க, தப்பாக பேசி தாழ்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஒழுங்காக தாழ்மையாக இருக்கணும். சும்மா இது மாதிரிலாம் பேசிட்டா நீங்கள் தாழ்மையாக இருக்குன்னு அவரை ஏமாற்ற முடியாது. கர்த்தரோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறார், உள்ளத்தின் ஆழத்தை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அவர்கிட்ட என்ன பண்ண முடியாது? அவர்கிட்ட பேச்சு ஜாலத்தில் அவரை ஏமாற்ற முடியாது. மனுஷனை ஏமாற்றலாம் பேச்சு ஜாலத்தில், அவரை ஏமாற்றவே முடியாது. அவர்கிட்ட போய் யார்கிட்ட வச்சுக்கிறீங்க நீங்கள் வேலையை? உங்கள் வேலையெல்லாம் அவர்கிட்ட காட்டாதீங்க. அவருக்கு எல்லாம் தெரியும். அதனால் அவர்கிட்ட நேர்மையாக பேசுங்க. ஜெபத்தில் நேர்மையாக பேசுங்க. ஜெபத்தில் நேர்மையாக அவரை கூப்பிடுங்க. சும்மா இந்த கவிதை உரைநடை அது இது சாம்பலும் தூசியுமாக அடியேன் வந்து இருக்கிறேன், ஒன்றுக்கும் உதவாத புழு வந்திருக்கிறேன், பறக்க முடியாத பூச்சி வந்திருக்கிறேன். இன்னும் மனுஷன் பாருங்க, அவர் சொல்லுவாரு, ஹே ஆதாமியே தேவனுடைய சாயலை சிருஷ்டித்தேன், அவர் இழந்துட்டாரு. எப்போ நீ இயேசுவை ஏத்துக்கினியோ அப்பவே உனக்கு அந்த சாயலை நான் என்ன பண்ணிட்டேன்? கொடுத்துட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சாயல் பெற்றவங்க நீங்க பாருங்க. அதுக்கு அடுத்தது 9வது வசனம் பாருங்க. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. புதிய ஏற்பாடு பாருங்க, இயேசு கிறிஸ்து சொன்னாரு, யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனம். படிக்க வேணாம், டைம் இல்லை, முடிக்க போறேன். 14:12 சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினால், கவனிங்க முக்கியமான வார்த்தை, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அல்லேலூயா. இந்த உலகத்திலே எந்த கடவுளும் சொல்லாத ஒரு வார்த்தை, சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். எந்த காட் ஃபுல் வேல்ல இருக்கிற எந்த கடவுளும் நிறுத்து, எந்த கடவுளும் சொல்ல, நான் செஞ்ச மாதிரியே செய்வேன், அதை விட பெருசாக கூட செய்வேன்ட்டு. எல்லா கடவுளும் என்ன சொல்ல தெரியுங்களா? நீ என்ன நினச்சிருக்கிற, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆத்தா நான் தான் செய்வேன்னும். தெரியுங்களா? அப்படிதான் பேசுது எல்லாம். நான் தான் செய்வேன் எல்லாம். பாருங்க, எல்லாம் போட்டுட்டு உட்காந்து இப்படி கும்பிடு போட்டு பார்த்துருக்குறான், அதுதான் செய்யணும்ன்ட்டு. ஆனால் இவர் சொல்கிறாரு, நான் செஞ்சதெல்லாம் நீ செய்வேன், நான் பேயை துரத்துன நீயும் பேயை துரத்துவேன், நான் குஷ்டரோகிய சுகமாக்குன நீயும் குஷ்டரோகிய சுகமாக்குவேன், நான் வியாதிஸ்தர் மேலே கை வச்ச அற்புதம் நடக்குனா நீ கை வச்சாலும் நடக்கும். யாருக்கு கொடுத்தாரு? யாருக்கு? விசுவாசிக்கிறவங்களுக்கு. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, என்னை விசுவாசிக்கிறவன், யார? இயேசுவை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். நான் சொல்றேன், இயேசுடைய நிழல் பட்டு வியாதிக்காரங்க சுகமான மாதிரி நம்முடைய நிழல் பட்டும் வியாதிகள் சுகமாகும். ஒரு நாள் வரும், எல்லாத்துக்கும் ஒரு நாள் இருக்குது. ஆமா, ஒரு நாள் வரும். நம்மள எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க இந்த பக்கமா நிழல் படுற மாதிரி நடந்து போங்க, பேஷண்ட் எல்லாம் படுக்க வைக்கிறோங்க, நீங்க கை வச்சு ஜெபம் பண்ண என்ன ஆயிடும்? பொழுது வெஞ்சிடும். நீங்க வேகமா நடந்து போயினே இருங்க சார், நிழல் பட்டு என்ன ஆயிடுவாங்க? சுகமாயிடுவாங்க. இயேசுடைய நிழல் பட்டு சுகமானார்கள். எங்கேயோ இருக்கிறவனுக்கு இயேசு இங்கிருந்தே சொன்னாரு, போகலாம்,
உன் வேலைக்காரன் சொஸ்தமானான், சுகமாயிடுச்சு. அதெல்லாம் இப்போ நடக்குது. அதெல்லாம் எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு இங்கேருந்து ஃபோனில் ஜெபம் பண்ணா சுகம் கிடைக்குது. அதெல்லாம் நடக்குது. இன்னும் பெருசாக நடக்கணும். செத்து போனவங்களாம் உயிரோடு எழுந்திருக்கணும். செத்து 4 நாள் ஆகி கல்லறையில் அடக்கப்படுவோன்னா பெட்டி ஓச்சி உயிரோடு எழுப்பணும். நடக்குமா? நடக்கும். சொன்னவர் உண்மை உள்ளவர், சொன்னதை வார்த்தையை நிறைவேற்றுகிறவர் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்லை? நீங்கள் தேவ சாயலில் இருக்கிறீங்க. தேவ சாயலை இழந்தவர்கள் கிடையாது, தேவ சாயலை பெற்றுக்கொண்டவர்கள். எப்படி? இயேசு கிறிஸ்து மூலமாக. ஆமென். சரி.